அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். காளியம்மாளுக்கு முதன்மை பொறுப்பு, அதிரடி நடவடிக்கை எடுக்க போகும் சீமான். இது குறித்த இந்த முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். கடந்த 2 வாரமாக இணையதளம் முழுக்க அதிக அளவில் பேசப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, காளியம்மாளை சீமான் திட்டாரு. நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளுமே ரொம்ப கீழ்த்தரமாக நடத்துறாரு அப்படின்ற ஒரு விஷயம் தான். பொதுவாகவே எல்லா கட்சிகள்லையுமே பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் அது அவங்க கட்சிக்குள்ள இருந்து வெளியே வந்தால் மட்டும்தான் அனைவருமே பேசணும். அது அப்படி இல்லைன்னா அது உங்க குடும்ப பிரச்சனை மாதிரி அப்படின்ற ஒரு நாகரிகமும் கூட இல்லாம நாம் தமிழ் கட்சிக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு கும்பல் சுத்திட்டு இருக்காங்க. இந்த கும்பல் யாரு அப்படின்னு பார்க்கும்போது தான் பாஜக மற்றும் திமுகவுடைய கைகூலிகளாக இருந்துட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நாம் தமிழ் கட்சிக்குள்ள ஏதாவது ஒரு ஸ்பை மாதிரி அனுப்பிவிட்டு அவங்க கட்சிக்குள்ள என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ அவை அத்தனையுமே பார்த்தீங்கன்னா யூடியூப்ல பேசிடணும். அதை வச்சு நாம் தமிழ் கட்சிக்கு தமிழ்நாட்டு மக்களிடையே ஒரு கெட்ட பேரை வாங்கி தரணும் அப்படின்ற முயற்சியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வகையில தான் ஒரு காவல் அதிகாரிக்கு அதிக அளவில் பணம் கொடுத்து சாட்டை துரைமுருகனுடைய செல்போன்ல இருந்து பழைய ஆடியோக்களை எடுத்து அதை எடிட் பண்ணி போட்டு தான் பார்த்தீங்கன்னா தற்போது இந்த காளியம்மாள் சர்ச்சையை உருவாக்கியிருந்தாங்க. இந்த பிரச்சனையை உருவாக்குனது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, திமுகவுடைய முக்கிய கைகூலிகளாக இருக்கக்கூடிய கபிலன், கரிகாலன், யூடியூப் ரூட்டர்ஸ், இந்த மூவருமே பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் நாம் தமிழ் கட்சியை வீழ்த்திடணும் அப்படின்னு ஏகப்பட்ட பணத்தையே வாங்கியிருக்காங்க அப்படின்னு தகவல் வந்திருக்கு. இதனுடைய ஒரு வெளிப்பாடாக தான் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்குற வரைக்குமே சீமானை குறித்தும் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் குறித்தும் பல்வேறு அவதூறுகளை பரப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனை அடுத்து இந்த ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக காளியம்மாள், சாட்டை துரைமுருகன், இடுமோனம் கார்த்தி இது போன்ற நபர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சது, அது மட்டும் இல்லாமல் இது எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பிரச்சனை அப்படின்றத அவங்க பார்த்தீங்கன்னா தனியான நேர்காணல்களை சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் சீமான் இது குறித்து என்ன பேச போறாரு அப்படின்னு அனைவருமே காத்திருந்த ஒரு தருணத்தில் தான் காளியம்மாள் கட்சிக்கு ஒரு குலதெய்வம் மாதிரி அப்படின்னும், காளியம்மாளை நான் திட்டிருந்தா கூட அவங்களுக்கு நேராக தான் திட்டுவேனே தவிர இந்த மாதிரி மறைமுகமாக திட்ட வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது அப்படின்ற எல்லா தகவலுமே கடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் பேசியிருந்தாரு. இதனைத் தொடர்ந்து 26 தேர்தலுக்கு பிறகு கட்சியுடைய ஒரு துணைத் தலைவராக காளியம்மாள் தான் இருக்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா தற்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலாக இருக்கு. இந்த ஒரு விஷயத்திற்கு நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளுமே ஆதரவு அளிச்சிருக்காங்க அப்படின்னும், ஏன்னா கட்சிக்குள்ள காளியம்மாளுக்கு ஒரு மிகுந்த நற்பெயர் இருக்கு, அனைவருமே ஒரு பெரிய மரியாதையை காளியம்மாள் மேல வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால அனைத்து நிர்வாகிகளுமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்திற்கு ஆதரவு தான் கொடுத்திருக்காங்க. இது குறித்து கட்சிக்குள்ளேயே நிறைய பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு தகவல்கள் அனைத்துமே வெளியான பிறகு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உரிமை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.